ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்போவில் புதுசாக ஒரு 3 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாடல் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுவாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்போவில் இதுவரை செல்ஃபிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இதுவரை ஹையராக யாரும் செல்ஃபிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக எம்பி கூடிய பேக் கேஸில் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் 48 எம்பி கேமரா பேக் கேமரா கொடுத்தாங்க. ஆனால் ஓப்போவில் ஒரு செல்ஃபிக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்த பிராண்டு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மொபைலில் இப்போ வந்து ஒரு 34 எம்பி கூட இப்போ விவோவில் வந்து வீட்டில் 15 ப்ரோவில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் ஓப்போவில் 48 எம்பி கேமரா வந்து செல்ஃபிக்கே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு அதிக எம்பி கூடிய கேமரா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ விவோவில் கொடுத்ததை காட்டிலையும் ஓப்போவில் அதிகமாக வந்து செல்ஃபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 3 மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 எம்பி கேமரா செல்ஃபிக்கு வர்றதால ஒரு 48 கேமரா கொண்ட ஒரு 3 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ஸ்பெக்கு, அதோட ப்ரைஸு, அதோட கலரிங் இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஓப்போ 11. ஆக்சுவலாக வந்து ஓப்போ 9 வரை இருந்தது, இப்போ வந்து ஓப்போ வந்து 11 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஓப்போ 11 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 64GB மெமரியில் ஃப்ரண்ட் சைடு ஒரு வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட 48 எம்பி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 48 எம்பி கேமரா வேர்ல்டு ஃபஸ்ட்டு அதிகமாக கொடுத்த ஒரே மொபைல் இந்த மொபைல் தான். ஸோ ரெண்டாவது என்ன பார்க்கணும், டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுக்குறாங்க. அது போக பேட்டரி அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா பேட்டரியில் வந்து வழக்கம் போல் வந்து 4000 mAh பேட்டரி ப்ளஸ் ஓக் சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ இதில் பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ பட்ஜெட் பின்னாடி பார்க்கலாம். ஸோ கேமரா பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா 16 + 8 MP கேமரா பேக்கில் கொடுக்குறாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஸ்னாப் ட்ராகன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் உங்களுக்கு 845 கொடுக்குறாங்க. அதே போக ஆண்ட்ராய்டு பையில் கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 22,000 20,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு மாடல், அதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ F11 ப்ரோ. ஸோ F11 ப்ரோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் முன்னாடி இல்லை ப்ரோவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 6GB ரேம் கொடுப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் இதில் கொடுத்துருக்காங்க. 6GB ரேமு 128 மெமரியோட கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு 6.4 இன்ச் டிஸ்பிளே சைஸு வழக்கம் போல் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 எம்பி கேமரா கொடுக்குறாங்க. அதேபோல் பேக் கேஸில் வந்து 16 + 8 பேட்டரி வழக்கம் போல் ஓக் சார்ஜரோட 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு பையில் இயங்குது. ஸ்னாப் ட்ராகன் 845 இயங்குது. ஸோ இது ஓகே பெட்ரு தான். இதோட பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 25, 26 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் R19 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் என்ன ஹைலைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 எம்பி கேமரா இருக்குது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 எம்பி கேமரா கொடுக்குறாங்க. ப்ளஸ் 16 எம்பி கேமரா கொடுக்குறாங்க. போட்டோ எஃபெக்டோட கொடுக்குறாங்க. அதோட டிஸ்பிளே 6.4 இன்ச் டிஸ்பிளே சைஸ் இருக்கும். அது பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 256GB மெமரி கொடுக்குறாங்க. அது பட்ஜெட் வெறும் 30,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேமரா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே ஒரு அருமையான மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.